கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவனுடைய காருண்யம் என்பதுதான் இந்த நாளைய தலைப்பு. சகரியா 9வது அதிகாரம் 14வது வசனம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகளையும் வளர்க்கும். அருமையானவர்களே, தானியம் திராட்சரசம் என்றால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதற்கு மேல 2 காரியம், காருண்யம் அழகை குறிக்கிறது, சௌந்தரியம் அழகை குறிக்கிறது. எஸ், இந்த அழகுக்காக நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம் இல்லையா? அநேக பணங்களை இந்த அழகுக்காக நாம் செலவிடுவதை நாம் அறிவோம். ஆனால் என்னென்ன ஜூஸ் குடிச்சா, என்னென்ன திராட்சரசம் குடித்தா நம்முடைய உலகு கட்டமைப்பு இன்னும் அதிகமாக வரும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இவை எல்லாம் நிலையற்றது. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தருகிறதான சௌந்தரியம் நிலை உள்ளது, அவர் தருகிறதான பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நிலையானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உலக பிரகாரமாக நாம் தேடும் இவ்விதமான அழகும் சௌந்தரியமும் ஒரு நாள் நம்மை விட்டு அகன்று போகும். அவர் தருகிறதான ஆசீர்வாதமும் காருண்யமும் நிலையானது. இந்த நிலையான ஆசீர்வாதத்தை நாமும் பெற்று வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.